சேர்ந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இன்னொரு முறை வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த வசனத்துல வாசிக்கிற பாருங்க, யாரெல்லாம் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய், பக்கத்துல வர்றாரு. பக்கத்துல கைப்பிடிச்சுடுங்க. அவர் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார். உங்களுக்கு அவர் ரொம்ப சமீபமாய் இருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, நாம் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறோமா? பாருங்க, நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா அப்படின்னா எல்லாருமே சொல்லுவான், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்? எல்லாரும் சொல்லுவான், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஆனா உண்மையாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறோமா? உண்மையாய் அவரை பின்பற்றுகிறோமா? உண்மையாய் அவரை நேசிக்கிறோமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன் பேரில் உள்ள அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஆதாயத்திற்காக இன்னைக்கு தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம். ஏதோ தேவைக்காக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அற்புதம் நடக்கும்படியாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். இன்னைக்கு நம்முடைய அன்பு உண்மையானதா இருக்கா இல்லையா அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் பொழுது நம்முடைய அன்பு அதிகமாகுது. நம்ம விரும்பினது நடக்கலைன்னா அன்பு என்ன செய்யுது? குறைஞ்சு போயிருது. இன்னைக்கு நிறைய பேருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நம்ம ஜெபிச்சதெல்லாம் நடக்கு, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கு, நம்ம விரும்புறதெல்லாம் நடக்குன்னா நம்முடைய அன்பு என்ன செய்யும்? அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா நம்ம விரும்புற காரியம் நடக்கல, நம்முடைய பார்வையிலே சில காரியங்கள் தோல்வியாய் காணப்படுது, நம்ம நினைச்ச சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய அன்பு என்ன செய்யுதுன்னா குறைஞ்சு போயிருது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்ம நினைச்ச காரியம் நடக்கலனாலும் ஒரு மனிதன் தேவனிடத்திலே அன்பா இருக்க முடியுமா? அன்பா இருக்கிறான் என்றால் என்னதான் உண்மையான அன்போடு கூட இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, எப்பவுமே நம்முடைய மனசுல ஒரு எண்ணம் வேணும், ஆண்டவரை மீறி தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்காது. பிசாசால என் வாழ்க்கையில செயலாற்ற முடியுமா? முடியாது. பிசாசு என் வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. பிசாசு என் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வர முடியுமா? பிரச்சனைகளை கொண்டு வர முடியும். ஆனா அந்த பிரச்சனையின் விளைவாக என் வாழ்க்கையில எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும்? வேணும். பாருங்க, ஆண்டவரை மீறி பிசாசு என் வாழ்க்கையில செயல்பட முடியுமானால் யார் தான் பெரிய ஆளு? யாரும் பெரிய ஆளு? ஆண்டவரை மீறி பிசாசு என் வாழ்க்கையில ஒரு தடையை கொண்டு வர முடியுமானா யார் பெரிய ஆளாயிருவா? பிசாசு பெரிய ஆளாயிருவா. அப்ப ஆண்டவரை மீறி அவனால என் வாழ்க்கையில செயல்பட முடியாது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பிசாசை காட்டிலும் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே நம்முடைய மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவ அனுமதி இல்லாமல் ஒருவேளை பாருங்க, நம்ம எதிர்பார்க்கிற ஒரு வேலையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்காம இருக்கலாம். ஆனா தேவ அனுமதி இல்லாமல் பிசாசால இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஒருவேளை தேவனே சில காலங்கள் கழித்ததை நடைபெற பண்ணலாம்னு சில காலங்களை தாமதப்படுத்தி இருக்கலாம். ஆனா பாருங்க, பிசாசிய வாழ்க்கையில எந்த இடையூறுகளையும் ஏற்படுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சில அற்புதங்கள் நடக்கல, சில நன்மைகள் நடக்கல அப்படின்னா என் அன்பு குறைஞ்சு போகுதுன்னா நான் ஆதாயத்திற்காக தேவனை தேடுகிறேனோ? பாருங்க, இப்ப நான் ஒரு இடத்துல ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், அவரால் எனக்கு ஒரு காரியம் ஆவணுங்கிறதுக்காக அவர் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னா அது உண்மையான அன்பா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. இப்ப நான் ஒருத்தர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன், அவர் மேல ரொம்ப விருப்பமா நடந்து கொள்றேன், அவரால் எனக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக நான் அவர் மேல அவ்வளவு அன்பாய் நடந்து கொள்வேன். ஆனால் அந்த அன்பு நீடிக்காது. அந்த அன்பு உண்மை இல்லாத அன்பு. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்குன்னா, ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பு கூற. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல உலக ஆதாயங்களை மனதில் வைத்து தேவனை நம்பி இருக்கலாம், தவறு இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆச்சு, இப்பவும் ஏதாச்சும் நல்லது நடந்தா தான் என் மனசு கழி கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லும், அன்பு கூறும். நான் விரும்பினது நடக்கல அப்படின்னா என் அன்பு தனிந்து போகும். என்றால் இன்னும் காரியத்துக்காக ஆதாயத்திற்காக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதுல கைப்பிடிச்சு கேளுங்க, உண்மையா அன்பு கூறுறீங்களா? ஆதாயத்துக்காக அன்பு கூறுறீங்களா? இப்ப நம்ம இடத்துல என்ன சொல்றோம்? இப்ப நம்ம இடத்துல ஒருத்தர் பழகுகிறாருன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம இடத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு? பழகுகிறார். அவர் எப்படிப்பட்ட பழக்கம் வச்சிருக்காருன்னா, நம்மளால ஒரு வேலை ஆகணும்னா மட்டும் நமக்கு என்ன செய்வாரு? போன் போடுவார். நம்மளால ஒரு வேலை அவருக்கு ஆகணும்னா மட்டும் நம்மளை வந்து பார்க்க வருவாரு. மற்ற நேரம்ல அவர் நம்மளை கண்டுக்கிட மாட்டாருன்னா நம்ம அவர் என்ன நினைப்போம்? சரியான ஆளு வேலை ஆகணும்னா மட்டும் என்ன செய்வான்? நம்ம இடத்துல வருவான்.
சுயநலவாதி. வேலை ஆகணும்னா, காரியம் நடக்குன்னா மட்டும் நம்ம இடத்துல வரான். வெங்கிட்ட பழக்க வழக்கத்தை என்ன செய்யக்கூடாது, வச்சுக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு வேலை ஆகணும்னா மட்டும் தான் நம்மளை தேடுதான். இன்னைக்கு நம்ம எப்படி செய்தோம்னா, நமக்கு வேலை ஆகணும்னா மட்டும்தான் தேவன் பேர்ல நம்முடைய அன்பு என்ன செய்யுது, அதிகமாகுது. நமக்கு வேலை ஆகணும்னா மட்டும்தான் நம்ம செபிக்கிறோம். நான் மட்டும் ஆண்டவரா இருந்தோம்னா உங்க அன்பெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூர போங்கன்னு அடிச்சு நினைச்சிருப்பேன், மாத்திருப்பேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆதாயத்திற்காக அன்பு கூறுகிறோம் என்று தெரிந்தாலும் நம்ம மேல அவர் எப்படிதான் இருக்காரு, அன்பா தான் இருக்கிறார். அவர் காத்திருக்கிறார் எப்பதான் நம்ம மாறுவோம், எப்ப ஆண்டவர் மேல உண்மையான அன்புடையவர்களா இருப்போம். பாருங்க, தேவைகளுக்காக தேவனை நம்புவது தவறல்ல, ஆனா தேவைக்காக மட்டும் நான் தேவனை நம்புவேனானால், வசனத்துல வாசிக்கிறோம், இம்மைக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவனா இருப்பான். பாருங்க, அன்பு குறைஞ்சு குறைஞ்சு ஏறுதுன்னா, தேவை சந்திக்கப்பட்டா ஏறுது, நினைச்சது நடக்கலன்னு என்ன செய்யுது, குறையுது. இது உண்மையான அன்பா இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் பேரில் உண்மையாய் அனுபவித்திருக்கிறோமா? தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்காரா, யாருக்கு சமீபமா இருக்கிறாரா, உண்மையாய். வாசிக்கிறோம், தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும். எல்லாரும் கீழே பார்க்காதீங்க, என்னைய பாருங்க. எல்லாரும் என்னைய பாருங்க, என்னைய பாருங்க. என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு நமக்கு இருக்கா? நல்லா இருக்குல்ல கிளைமேட்? நிறைய பேருக்கு விடியல, சங்கரம் கோயில நிறைய பேர் சர்ச்சில் ஆளை காணும், எல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் எப்பதான் எந்திப்பாங்களா, ஒரேடியா தூங்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா மழை பெய்யதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படியே சர்ச்சுக்கு வரதுக்கே சங்கடம். இப்போ வீட்டில் அப்படியே போற எப்படி தூங்கினா எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நேரம் போய் அங்கே நினைஞ்சிருவோம், உட்காந்துட்டு வந்துருவோம்னாச்சும் வந்திருக்கீங்க. நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் ஒரு இடத்துல அன்பு கூறுகிறோமா? இல்ல சும்மா ஏதோ கடமைக்காக, ஏதோ பேருக்காக, ஆதாயத்திற்காக? இந்த அன்பு ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது. பாருங்க, சில பேர் திருமணத்திற்காக சர்ச்சுக்கு வருவாங்க, சில காரியம் நடக்கணுங்கிறதுக்காக சர்ச்சுக்கு வருவாங்க. அது நடக்கலன்னா அவங்க ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. அப்படிப்பட்ட அன்பு உண்மையான அன்பு இல்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவன் பேரிலே உண்மையான அன்போடு கூட இருக்கிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அவர் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கீங்களா? அவர் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. நீங்க எப்ப உண்மையா அனுபவிப்பீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, என்னைக்கு நம்ம ஆண்டவர் உண்மையாவே நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நம்மளை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஏன் பல வருஷம் சர்ச்சுக்கு போய் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுதாங்க பாருங்க. ஏன்னா அவங்க ஏதாச்சும் நடக்கணும்னு சர்ச்சுக்கு வந்தவங்க. ஆண்டவர் உங்க மேல ஏன் அன்பு வைக்கணும்னு கேட்கிறேன். ஆண்டவர் உங்க மேல என் மேல ஏன் அன்பு வைக்கணும்? நம்ம இடத்துல என்ன எதிர்பார்த்து அவர் அன்பு வைத்தார்? நம்ம இடத்துல என்ன ஆதாயம்? பாருங்க, ஒரு 10 வருஷம் நம்மளால ரட்சிக்கப்படி கிறிஸ்தவனா இருந்திருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நம்மளால அவருக்கு என்ன பிரயோஜனம் நடந்துருச்சு? ஒண்ணும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனாலும் உங்களை ரட்சித்து இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்காரு. நம்ம அவர் மேல உண்மையான அன்போடு கூட இருக்க வேண்டாமா? பாருங்க, நம்ம அது நடக்கல இது நடக்கலன்னு கவலைப்படுறோம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பதே பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி தலைகீழ நின்று சொன்னாலும் அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வர மாட்டேங்கி. எவ்வளவு முறை அவங்களுக்கு ரட்சிப்பை பத்தி சொன்னாலும், எவ்வளவு முறை இயேசுவை பற்றி சொன்னாலும், எவ்வளவு அவங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அப்படியே நமக்கு எப்படியோ ரட்சிக்கப்பட்டோம், எப்படியோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம்னா அது தேவனால் கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, நம்மளால அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட என்ன செஞ்சிருக்கீங்க? அடிக்கடி யோசிப்பேன். ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டிய சூழல் வரும் பொழுது, மரணத்தினால போக மாட்டோம், அவர் வருகை வரும் பொழுது நம்ம பரலோக வாசல்ல போய் நிக்கிறோம். நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உன்னை இத்தனை வருஷம் பூமியில வச்சிருந்தனே, உன்னை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் இருந்தது? நீ எனக்காக என்ன செய்தாய் சொல்லு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா கீழே நினைச்சுங்க போங்கன்னு சொல்லிடுவாரு. ஒன்னும் பண்ணலன்னு சொன்னோம்னா கீழே போங்கன்றுவாரு. உங்களை பார்த்து கேட்கிறாரு, எனக்காக நீ என்ன செஞ்ச? ஒருவேளை இன்னைக்கே ஆண்டவர் வந்துட்டாரு, டக்குன்னு எல்லாம் மேல போய் நிச்சீங்க நிக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இத்தனை வருஷம் பூமியில இருந்தியே, 37 வருஷமா, 36 வருஷம், 35 வருஷம் பூமியில இருந்தியே, எனக்காக நீ என்ன செஞ்ச? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன் ஏசப்பா, டெய்லி 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ ஜெபத்துல என்ன பண்ணன்னு அவருக்கு தெரியாதா? 1/2 மணி நேரம் ஜெபத்துல 25 நிமிஷம் யாருக்கு ஜெபம் பண்ணிருப்பீங்க?
ஏசப்பா தேசத்தை ரட்சிங்கன்னு ஒப்பாரி வச்சீங்களா? இல்ல. அரை மணி நேரம் ஜெபத்துல 25 நிமிஷம் யாருக்கு தான் ஜெபம்? நமக்கு தான் ஜெபம் இருப்போம். அப்படியே ஜெபமும் எதுக்காக வேண்டிதான் இருக்கு? நமக்கு வேண்டிதான் இருக்கு. சர்ச்சுக்கு வர்றது கூட நமக்கு வேண்டிதான் வரோம். ஏதாச்சும் நல்லது நடக்குமான்னு வரோம். இல்ல, தேவன் பேரிலே எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் இன்னைக்கு எப்படி ஆண்டவர் சிலர் ஆசீர்வதிக்கிறாரு? வேண்டாம் வேண்டாம்னாலும் அவங்களுக்கு பணம் கொட்டுதுன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு ஆண்டவர் மேல என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. வரலையா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் நானும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்போடு கூட இருக்கிறோமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உண்மையான அன்பு தான் அவர் பக்கத்துல உங்களை உட்கார வைக்கும். அவர் பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதமா தான் நடக்கும். வரலையா சொல்லலாமா? ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு பற்றாக்குறை என்பது வரவே கூடாது. தரித்திரம் வரவே கூடாது. குறைச்சல் வரவே கூடாது. காலதாமதம் வரவே கூடாது. ஏன் வருகிறது? ஏன் வருகிறது? பாருங்க, இளையகுமாரன் தகப்பன் வீட்டுல இல்ல. தகப்பன் வீட்டுல இல்லாம தூரமா இருக்கிறான். அவன் தூரமா இருக்கும் பொழுது தகப்பன் வீட்டுல இருக்கிற சௌகரியங்களை அவனால அனுபவிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. தகப்பன் வீட்டுல இருந்தா தான் தகப்பன் வீட்டுல இருக்கிற சௌகரியம் என்ன செய்யும்? கிடைக்கும். தகப்பன் வீட்டுல இல்ல, அவன் தூரமா இருக்கும் பொழுது தகப்பன் வீட்டுல இருக்கிற சாப்பாடு எப்படி கிடைக்கும்? தகப்பன் வீட்டுல இருக்கிற தலவாணி பூர்வம் எப்படி கிடைக்கும்? ரலேலியா சொல்லலாமா? தகப்பன் வீட்டுல இருக்கிற சௌகரியங்கள் சுகபோகங்கள் எப்படி கிடைக்கும்? தகப்பன் வீட்டுக்கு வந்தா தான் தகப்பன் வீட்டுல இருக்கிற நன்மைகள் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தானே அவனுக்கு கண்ணு கூட்டி அடிச்சு சாப்பாடு போடுதாங்க அப்படின்னா இளையகுமாரன் வீட்டுல இருந்திருந்தாலும் டெய்லி அவன் மாம்சம் சாப்பிட்டுருப்பான். ஆனா பன்னிக்கு வச்ச தவுட்டை சாப்பிடுறதுக்கான காரணம் என்ன? பிள்ளைதான். யாருதான்? பிள்ளைதான். தூரமா போனாலும் யாருதான்? பிள்ளைதான். தப்பு பண்ணாலும் யாருதான்? பிள்ளைதான். ஆனா பிள்ளைக்குரிய நன்மை தகப்பனோடு கூட இருந்தா தானே கிடைக்கும். பக்கத்துல கை பிடிச்சுலங்க, உங்களுடைய அன்பு உண்மையா இருக்கா? உண்மையா இருக்கா? உங்க அன்பு உண்மையாக அவருடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகும். ரலேலியா சொல்லாமா? பாருங்க, உண்மையான அன்பு உள்ளவன் என்ன பாருங்க, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. எதை பார்த்து நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன். இப்ப நான் டெல்வின் மேல அன்பா இருக்கேன், டெல்வின் மேல அன்பா இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு மழை பெஞ்ச உடனே கொஞ்சம் உடம்புல ஒரு மாதிரி இருக்கு நினைக்கிறேன். நான் டெல்வின் மேல அன்பா இருக்கேன்னா அவன் கேட்கறதா என்ன செய்வேன்? வாங்கி கொடுப்பேன். ரொம்ப அன்பா இருக்கேன், ஒரு எண்ணெய் விடுங்களேன், பிரபுத்தானை வச்சுக்கிடுவோமே. பிரபுத்தான் டெல்வின் மேல ரொம்ப அன்பா இருக்கார். அதனால டெல்வின் என்ன சொன்னாலும் அவர் என்ன செய்வாரு? ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போறாங்க. ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியும் ஒரு கருப்பு ஆட்டுக்குட்டியும் கவனிக்கீங்களா? என்ன ஆட்டுக்குட்டி இருக்கு? என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க எல்லாரும்? பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி ஒரு குலுக்குங்க. இவ்வளவு சோகம் ஆகாது சொல்லுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டெலிவனை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா ஆட்டுக்குட்டி வாங்க என்ன செய்தாரு? போறார். என்ன சந்தை அது? ரெட்டியார்பட்டி சந்தைக்கு போறார். அங்க போய் 2 ஆட்டுக்குட்டி இருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டி வெள்ளையா இருக்கு, வெள்ளாட்டுக்குட்டி. இன்னொரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கிற ஆட்டுக்குட்டி தான் நல்ல செழிம்பா இருக்கு. வெள்ளை கலர் ஆட்டுக்குட்டி எப்போன்னு தொலைஞ்சிருக்கு. இப்ப தம்பி பாக்குறான், பிரபுத்தான் பாக்குறாரு, கருப்பாட்டுக்குட்டி தான் நம்ம என்ன செய்யணும்? வாங்கணும். அதான் கொஞ்சம் செழிம்பா இருக்கு. தம்பிகிட்ட கேட்காரு, தம்பி எந்த ஆட்டுக்குட்டி வாங்கலாம்? அவன் அப்பா எனக்கு இந்த வெள்ளை ஆட்டுக்குட்டி தான் வேணுங்களா. பிரபுத்தான் என்ன செய்வார் நினைக்கீங்க? வெள்ளாட்டுக்குட்டி கொஞ்ச நாள் தான் இருக்கும்னாலும் தம்பி கேட்டான்னு தம்பிக்கு என்ன ஆட்டுக்குட்டி தான் வாங்குவாரு. ஏன்? அவ்வளவு அன்பு. தம்பிக்கு கருப்பாட்டு குட்டியை வாங்கிட்டு தம்பியை கார்ல கூட்டு போனா தம்பி ரொம்ப வருத்தப்படுவான். அது கொஞ்ச நாள் இருந்தாலும் எந்த ஆட்டு தம்பி சந்தோஷத்தோட என்ன ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும், வெள்ளை ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும் சொல்லி வெள்ளை ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போவார். ஏன் அப்படின்னா டெல்வின் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு. அப்படின்னா பாருங்க, இயல்பாகவே ஒருத்தர் மேல நமக்கு அன்பு அதிகமாகுதுன்னா அவர் என்ன சொன்னாலும் ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா இருக்கும் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்போம். ஒருவேளை நமக்கு பிடிக்காத விஷயத்தை சொன்னாலும் அவர் சொன்னதுக்காக, அவருக்காக, எனக்கு பிடிக்கலதான் ஆனா உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி செய்வோம். ஏன் அப்படின்னா அந்த மனிதன் மேல் வைத்த அன்பு அவர் என்ன சொன்னாலும் நம்மளை கேட்க வைக்கும். ஆண்டவர் மேல உண்மையாவே உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா அவர் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். ரலேலியா சொல்லலாமா? பாருங்க, ஆண்டவர் வேதத்துல நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி நான் இந்த காரியங்களை எல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியம் சொல்ல முடியுமா? என்ன ஆனாலும் இந்த 3 காரியத்துல இருந்து நான் மாறவே கிடையாது.
ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்காண்டி நான் இந்த 3 காரியத்தை கடைபிடிக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் நம்ம சொல்ல முடியுமா? ஒரு காரியம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு ஞாபகம் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சொல்றதை நம்ம கேட்கறதே இல்ல. உண்மையான அன்பு நம்மை கீழ்ப்படிய பண்ணும். உண்மையான அன்பு அவர் என்ன சொன்னாலும் கேட்க வைக்கும். ஆனா ஏன் கேட்கறது இல்ல? வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 1 யோவான் 5:3 நம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம். எப்படி? நம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்படின்னா இயேசுவிடத்திலே அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் என்ன சொன்னாலும் கேட்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அவர் எவ்வளவோ காரியங்களை வேத வசனங்களை சொல்லியிருக்கிறார். ஏதாச்சும் ஒரு சில காரியங்கள் சொல்ல முடியுமா? நான் இந்த காரியத்துல நான் முழுமையாய் கீழ்ப்படுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாய் பேசுகிறார், பிரசங்கங்கள் மூலமாய் பேசுகிறார், வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது பேசுகிறார், ஏன் நம்முடைய ஆவியிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சத்தத்துக்கு செவி கொடுப்போம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு பெண்ணை நம்ம விரும்புறோம், திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கிடுவோமே. நம்மிடத்துல ஆண்டவர் ஆள் மனதுல அந்த திருமணத்தை செய்யும்படியாய் பேசுவது போல நம்ம உணர்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்னா, ஆண்டவர் பேசிட்டாரு, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆண்டவரும் திருமணம் செய்ய என் மனசுல சொல்றாருன்னு சொல்லி அதை ஆண்டுடைய சத்தமா ஏற்றுக்கொள்வோம். இதே இது என் ஆள் மனசுல ஆண்டவர் பேசுறாரு, அந்த பிள்ளை வேண்டாம்னு பேசுறான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாலே போ சாத்தானே, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பெண்ணை காமிச்சிருக்கிறாரு, இந்த பிசாசு எனக்குள்ள இருந்துகிட்டு அந்த திருமணத்தை செய்ய விடாம என்ன செய்யறான்? தடை பண்ணுதான். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கோம்னா, தடை வந்தாலே யாருதான் கொண்டு வரா? ஊனா எதுக்கு எடுத்தாலும் யாருதான்? என்ன நடந்தாலும் பிசாசு தான். என்ன நடந்தாலும் பிசாசு தான். கால் தட்டி கீழே விழுந்து காலில் புண்ணு வந்தா கூட என்னதான்? பிசாசு கீழே தள்ளிட்டு நினைக்க. அந்த அளவுக்கு நம்ம வீக்கா இருக்கோமா? சும்மா போம்பு வரும் போல நம்ம தட்டி கீழே தள்ளி விடுற அளவுக்கு பிசாசு நம்மளை விட பலசாலியா? ஒரு அலையிலியா சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்னா, நமக்கு பிரியமான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம், நமக்கு பிரியமான பிரசங்கங்களுக்கு செவி கொடுக்கிறோம். ஆனா தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லுவானால், நமக்கு பிடிக்காத காரியத்தை நம்மிடத்திலே அவர் பேசினாலும் அதுக்கு செவி கொடுப்பான். பக்கத்துல கைப்பிடிச்சுடுங்க. இதுவரையிலும் ஆண்டவருக்கு செவி கொடுத்திருக்கீங்களா? ஆண்டவர் சொன்னதை கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொன்னதுனால இதை செஞ்சேன், ஆண்டவர் சொன்னதுனால இதை செய்யாம இருந்தேன் அப்படின்னு ஏதாச்சும் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் உண்டா? பாருங்க, ஆண்டவர் இடத்துல சில காரியங்களை பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் பேசாமலே சில காரியங்கள் ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும். பாருங்க, ஒருத்தரோடு கூட நம்ம பழகுறோம் அப்படின்னா, அவர் நமக்கு சொல்லாமலே அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். இப்ப ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கீங்கன்னா, ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். பாருங்க, நாகமான் குஷ்டரோகி எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வாரான். எதுக்குன்னா, நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாகணும். இப்ப எலிசா ஒரு காரியத்தை சொல்றாரு, உடனே நாகமானுக்கு குஷ்டம் என்ன செஞ்சிருச்சு? சரியாயிடுச்சு. உடனே நாகமான் சொல்றான், ஆண்டவனே நீர் எனக்கு இந்த காரியத்தை பண்ணதுனால நீர் என் கையில என்ன செய்யணும்? காணிக்கைய வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய காணிக்கை கொடுக்க முயற்சி பண்ணுவான். எலிசா வாங்கவே மாட்டேன்ட்டார். நீ எவ்வளவு கொடுத்தாலும் வேணான்ட்டார். நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லிவிட்டார். சரி அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இப்போ கேயாசிக்கு ரொம்ப வருத்தம். கேயாசி யாரு? எலிசாவுடைய வேலைக்காரன். அவன் இந்தான்னு கொடுக்கான், இந்த ஆளு வாங்காம விட்டாரு. ரொம்ப மன உளைச்சல் ஆகி போச்சு கேயாசிக்கு. என்ன செய்யறான்னா, நான் போய் என்ன செய்வேன்? வாங்குவேன். இப்ப ஓடுறான். நாகமான் ரதத்துல போய்கிட்டு இருக்கான், இவன் பின்னாடி ஓடுறான். நாகமான் இவன் ஓடி வரத பார்த்த உடனே ரதத்தை விட்டு இறங்கி, என்ன நல்ல விஷயம் தானா, நல்ல செய்தியான்னு கேட்கிறான். உடனே எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி சொல்றான், இப்பதான் 2 பேர் நினைஞ்சாங்க, இப்பதான் 2 பேரு ஐயாவை பார்க்க வந்தாங்க. பொய், 2 பேரும் வரல, 3 பேரும் ஒருத்தர் வரல. இப்பதான் திடீர்னு 2 விருந்தாள் வந்தாங்க, ஐயாவை பார்க்க வந்தாங்க. என்னால ஐயா உங்கள்கிட்ட பணமும் 2 மாத்து ட்ரெஸ் என்ன செய்ய சொன்னாரு, வாங்கிட்டு வர சொன்னாரு. உடனே அவனும், ஒரு ட்ரெஸ் இல்லையா, நீ 2 நினைச்சுக்கோ வாங்கிட்டு சொல்லி கெட்டி ஏற்றி விட்டான். கேயாசி என்ன செய்யறான்? எல்லாத்தையும் கொண்டு வந்து தனியா அவன் ரூமுக்குள்ள உண்டாய் வச்சுட்டு, இப்ப தீர்க்கதரிசி பக்கத்துல வந்து என்ன செய்யறான்? நிற்கான். எலிசா கேட்கிறாரு, கேயாசி எங்க போயிட்டு வந்த? அவன் சொல்றான், நான் எங்கேயுமே போகல, இங்கதான். எங்காச்சும் போனா தானே வர்றதுக்கு, நான் இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். உடனே எலிசா என்ன சொன்னா தெரியுமா? நீ அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடும் பொழுதும், நாகமான் ரதத்துல இருந்து இறங்கும் போதும், அவன் கையில நீ பணத்தையும் வாற்று வசத்தையும் வாங்கும் போதும் என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பாருங்க, ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, அவருடைய மனம் நம்மோடு கூட நினைச்சுது. சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கே தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல, இதை பேசுவது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல, இங்கு போகுவது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல, இந்த மனிதனோடு கூட பழக்கம் ஆண்டவருக்கு பிரியம் இல்ல, இப்படிப்பட்ட செயல்களிலே நான் ஈடுபடுவது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. அந்த சத்தம் நம்முடைய மனசுல இருந்தும்
நம்ம அதுக்கு கீழ்ப்படியாம போறோம் பாருங்க. கேயாசியுடைய மனதிலே எலிசாவுடைய மனசு இருந்தும் எலிசாவுக்கு கேயாசி கீழ்ப்படியாம போனதுனால எலிசா சொல்றாரு, நாகமானுக்கு வந்த குஷ்டம் உனக்கும் சந்ததிக்கு என்ன செய்யும்? உடனே நான் கேயாசி குஷ்டம் வந்துச்சு, அந்த இடத்த விட்டு கடந்து போனான். இன்னைக்கு நீங்கள் நானும் பாருங்க, ஆண்டு நம்மோடு கூட பேசியும் நாம அதை செய்ய மறுக்கிறோம். சில காரியங்களை தேவன் இடத்துல வேண்டாம்னு சொல்றாரு, இனிமே இதை என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்றாரு, ஆனாலும் செய்கிறோம். யோனாவிடத்துல ஆண்டவர் எங்க போச்சுன்னார்? நினிவேக்கு போச்சுனார். அவன் எங்க போனா? ஏன்னா நினிவேக்கு போக அவனுக்கு பிடிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, செய்ய மாட்டேங்க. ஏன் பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. ஏன் இஷ்டம்? உங்க இஷ்டத்துக்கு வாழும்படியாய் தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாக ஆதீர்கள். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அவருடைய ரத்தத்தின் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாக ஆதீர்கள். நீங்க நம்ம சுய இஷ்டத்துக்கு வாழுகிறவர்கள் தேவனிடத்திலே அன்பா இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டாம். நீங்க சுய இஷ்டத்துக்கு சுய விருப்பத்தை செயல்படுத்துவோமானா நம்ம ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கோம்னு சும்மா கூட என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அன்பு கூறுவே அப்படின்னு பாட்டு படிக்கும் போது படிக்காதீங்க. நேசிக்கிறேன் அப்படின்னு படிக்கும் போது என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்க. நிறைய பேர் சும்மாவே படிக்கிறது கிடையாது. ஆனா கொஞ்சம் தெளிவா இருந்து இந்த மாதிரி பாட்டு வரும்போது கண்டிப்பா என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்க. ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்து பொய் பேசிக்கிட்டு அன்பு கூறுதே அதை கூறுதேன்னு சொல்லிட்டு எதுக்கு பொய் பேசிக்கிட்டு? அன்பு கூறுவீர்களானால் அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வோம், கேட்போம். அவர் நம்மோடு கூட இருந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நம்மளால செவி சாய்க்க முடியல அப்படின்னா நான் அவரிடத்திலே அன்பாய் இல்லை. ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டார், சீமோன் பேதுருவே நீ இடத்துல அன்பாய்? பேதுருவிடத்துல ஆண்டவரை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா? இடத்துல நீ அன்பா இருக்கிறாயா? ஏற்கனவே ஒருக்க இப்படிதான் அன்பா இருக்கேன்னு சொல்லி எனக்கு அவர் தெரியாதுன்னு அசிங்கசியமா நினைச்சிட்ட. என்ன செஞ்சிட்ட? யாரு? பேதுருவை பார்த்து சொல்றாங்க, நீயும் அவனோடு கூட இருந்தவர்கள் ஒருவன் தானே. எவனோடு? இயேசுவோடு. நீயும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஒருவன் தானே. உடனே பேதுரு சொன்னா, ஐயா நானு கிடையாது. மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் எங்க அங்க பயங்கர குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் குளிர் காய்தான். அங்க ஒரு ஆள் சொல்லுது, நீயும் அவனோடு கூட இருந்தவன் தானே. ஐயாவா இல்ல. இன்னொரு இடத்துல நீயும் அவனோடு கூட இருந்தவன் தானே. ஐயாவா இல்லைன்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. எப்படி சபிச்சிருப்பான்? எப்படி சபிச்சிருப்பான்? என்னென்ன கெட்ட வார்த்தைகளா இருக்கோ அதெல்லாம் சொல்லி நினைச்சிருப்பான், சபிச்சிருப்பான். சபிச்சு சத்தியம் பண்ணி, சத்தியமா அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான், ஆண்டவரே சாவதா இருந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன், நான் மறுதளிக்கவே மாட்டேன். அவருக்கு தெரியும் சேவல் எத்தனை நாட்டி கூதுக்கு முன்னாடி எத்தனை நாட்டி மறுதளிப்பாம்னு. 3 தடவை கூதுக்கு முன்னாடி 4 முறையா, 2 தடவை கூதுக்கு முன்னாடி 3 முறையா, 3 தடவை கூதுக்கு முன்னாடி 4 முறையா? சரி, நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அது எத்தனை நாட்டி கூவுனான, இவன் எத்தனை நாட்டி மறுதளிச்சான. கடைசி செஞ்சுட்டான், மறுதளிச்சுட்டான். அடுத்த வாரம் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மறுதளிச்சுட்டான். ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கடுத்து தான் அவனை பார்க்க சொல்றாரு, நீ உண்மையாவே அமல் அன்பா இருக்கியா, இல்ல மறுபடியும் இப்படி கை கழுவிட்டு ஓடிடுவியா? சொல்றான், உண்மையாகவே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான், ஆண்டவரே உண்மையாவே நான் நினைக்கிறேன் அன்பா இருக்கிறேன். சீமோன் பேதுரு அவன் சாகும் பொழுது அவனை சிலுவையில் அடிக்க முயற்சி பண்ணாங்களாம். உடனே சீமோன் பேதுரு சொன்னாராம், இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க, என்னைய அவரை மாதிரி சிலுவையில் அடிக்க வேண்டாம், என்னைய தலைகீழ என்ன செய்யுங்க, சிலுவையில் அடிங்க. பாருங்க, கடைசி வரையிலும் அந்த அன்பு எல்லா சூழல்களையும் நிலை நின்றது. அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு அடிக்காங்க, அடிச்சு சொல்றாங்க, இனிமே இயேசு பற்றி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க, தேவனுக்கு கீழ்ப்பதை பார்க்கலும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவது சரியா இருக்குமோ? அடி வாங்கினாலும் என்ன ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா அங்க பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கும்படி போகும் பொழுது ஆண்டவர் அங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம்னு சொன்னாராம். ஒரு இடத்துல வசனத்தை பிரசங்கம் பண்ணி போகும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல வசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டாம், அங்க போக வேண்டாம், இங்க போ. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சர்ச்சில் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? பக்கத்துல கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க, வீட்டுல போய் தூங்குங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், வீட்டுல போய் தூங்குங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சர்ச்சில் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்துட்டாருன்னா, சர்ச்சில் தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிடுவோமே, ஆண்டவர் வந்துட்டாருன்னா, அல்லது சர்ச்சில் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் வந்துட்டாருன்னா ஃபோனை நீங்களும் என்ன செய்ய வேண்டியது. அதான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், சீக்கிரத்தில் இங்கே சர்ச்சுக்குள்ளே வரும்போதே அங்கே ஒரு டோக்கன் போட்டு ஃபோன் என்ன செஞ்சுருவோம், வாங்கி வச்சுருவோம். ஏன்னா ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஃபோனை பார்க்காம இருக்க நீங்கள் பார்க்க வேண்டாம் தான் நினைக்கிங்க, ஆனால் உங்களால் முடியலை.
அதுக்கு தோதுவா இருக்கணும்னு என்ன செய்ய போறோம்னா, அங்கேருந்து வரும்போதே அங்கே வெளியில் என்ன செஞ்சிருவோம், உங்கள் ஃபோனை வாங்கிடுவோம். தூங்க விடாமல் பண்ணதுக்கு என்ன செய்யணும் தெரியல. பக்கத்தில் ஒரு ஊசி வச்சு என்ன செய்ய வேண்டிய, ஒரு ஆள் குத்திக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் தூங்குவீங்க சிலவர். வரலையா சொல்லாமா பாருங்க, நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்வேன், ஆனால் அவர் சொன்னதையெல்லாம் நான் என்ன செய்வேன், கேட்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. சில காரியங்களை நான் செய்யலாம், ஆனால் அது தேவனுக்கு பிரியம் இல்லை. சில காரியங்களை நான் செய்யலாம், ஆனால் எனக்கு தகுதி இல்லை. பாருங்க, எலிசா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, எலிசா கேயாசியை பார்த்து சொல்றாரு, என் மனம் முன்னோடு கூட செலவில்லையா? இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டருடைய மனம் இருக்கு. நமக்கே தெரியும் எது சரி எது தப்பு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது எனக்கு தகுதி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் நான் அப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறோமா? பாருங்க, ஆண்டவரிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய அன்பு உண்மையானதா இருக்குமானால் அவர் உங்களுக்கு ரொம்ப சமீபமா இருப்பார். உங்க அன்பு உண்மையா இருக்குமானால் எல்லா நன்மைகளையும் நீங்க நினைச்சதை விட அதிகமாய் 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 அவர் தருவார். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் நமக்கு செய்ய இருக்கிறதை நம்முடைய கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இதயத்தில் தோன்றல. நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாய் அற்புதம் செய்கிறவர். அப்படியானா நம்முடைய அன்பு உண்மையானதா இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு உண்மையானதா இருக்குமானா அவர் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்வோம், கேட்போம். ரெண்டாவது, நம்முடைய அன்பு உண்மையா இருக்குமானால் அவருக்காக நாம் எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமா இருப்போம். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, வாயை கட்டி வயிற்ற கட்டி இவனை படிக்க வச்சோம், இவனை வளர்த்தோம். அப்பனா பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ளாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களையும் ஒடுக்கி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பெற்றோர் என்ன செய்யறாங்க. நிறைய பெற்றோர் என்ன செய்வாங்க, அவங்க புது ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, வாங்கி கொடுக்காங்க. அப்படியானா தங்களுடைய அடிப்படை காரியங்களை தியாகம் செய்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்து கொடுக்காங்க. ஏன் இப்போ ஒரு 100 ரூபா இருக்கு, இப்போ ஒரு 100 ரூபா இருக்கு. மார்க்கஸும் ஜாயக்காவும் கடைக்கு போறாங்க. மார்க்கஸும் ஜாயக்காவும் கடைக்கு போறாங்க. கையில் எவ்வளவு ரூபா இருக்கு, 100 ரூபா இருக்கு. அங்க போய் மார்க்கஸ் தோசை வேணுங்க, ஜாயக்காவுக்கும் தோசை சாப்பிடணும்ட்டு ஆசை. ஆனா அங்க ஒரு தோசை எத்தனை ரூபா, 100 ரூபா. இப்ப ஜாயக்கா என்ன செய்வா, இவனுக்கு அந்த ஒரு தோசையே பத்தாதுன்னு வச்சுக்கிடுவான். இவனுக்கு ஒரு தோசை முழுசா கண்டிப்பா வேணும். இப்ப அவ என்ன செய்வா, நான் பெரிய ஆள், அவன் வயிறோட என் வயிறு பெருசு, அதனால முதல்ல நம்ம தோசையை சாப்பிடுவோம், இவனுக்கு வீட்டில் போய் என்ன செய்வோம் பார்த்துக்கிடுவோம் நினைப்பாளா? இல்ல அவ சாப்பிடாம இவனுக்கு அந்த தோசையை வாங்கி கொடுப்பாளா? அப்படிதான் நானும் நினைக்கேன். அவ சாப்பிடாம அந்த தோசையை இவனுக்காக தியாகம் பண்ணுவான். ஏன்? மார்க்கஸ் மேல உள்ள அன்பு அந்த தோசையை என்ன செய்ய வைக்கி, தியாகம் பண்ண வைக்கி. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் மேல உள்ள நம்முடைய அன்பு ஆண்டவருக்காக எதை தியாகம் பண்ண வச்சது? நீங்க ஆண்டவருக்காக எதை தியாகம் பண்ணிருக்கீங்க? பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா இயேசுவை தியாகம் செய்தார். இயேசு தன்னையே தியாகம் செய்தார். எதற்காக? நம்மை மீட்கும்படியாக. இன்னைக்கு நம்ம அவருக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கோம்? நம்ம அவருக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கோம்? நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை அவருக்காக விட்டு இருக்கோமா? பாருங்க, சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு பிடிச்ச சில காரியங்களை விட சொல்லுவார், நமக்கு பிடிச்ச சில காரியங்களை தியாகம் பண்ண சொல்லுவார். எத்தனை பேர் தியாகம் பண்ணிருக்கீங்க? பாருங்க, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், அதுல 11வது ஆள் யாரு? யோசேப்பு. இப்ப 10 அன்னைமாரும் சேர்ந்து 11வது ஆள் யோசேப்பை எகிப்துக்கு அடிமையா என்ன செஞ்சுட்டாங்க, வித்துட்டாங்க. இப்ப அவன் அடிமையா இருக்கிறான். ஆண்டோடைய கிருபையினால உயர்தான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வாரான். இப்ப தேசமுக்கு பஞ்சம் உண்டாயிருச்சு. இப்போ யோசேப்புடைய அப்பாவும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, யோசேப்பு அழிஞ்சான், அவன் செத்தான், அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யோசேப்பு எகிப்துல யாரா இருக்கான்? ஒரு அதிபதியா இருக்கான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கான். இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு, அன்னைமார்ட்ட, யோசேப்புடைய அன்னைமார் 10 பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் நமக்கு தானியத்தை என்ன செய்யுங்க, எகிப்துல வாங்கிட்டு வாங்க, எகிப்துல எல்லா சாப்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க 10 பேர் எகிப்துக்கு என்ன செய்யறாங்க, கும்பலா வராங்க. இவங்களை பார்த்த உடனே யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்க யாருதான், நம்ம அண்ணன்மார் தான். ஆனா அவங்களுக்கு யோசேப்பு யாருன்னு
அதனால யோசேப்பு என்ன செய்றாருன்னா கொஞ்சம் கடினமாக அவங்ககிட்ட நடந்து கொள்றாரு. உங்க வீட்டில் எத்தனை பேர் அப்படி இப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு 2 தம்பி, இன்னும் 2 தம்பி உண்டு, ஒருத்தன் செத்து போயிட்டான். யார்கிட்ட? அவன்கிட்ட தான் சொல்லுதாங்க. அவன் என்ன செஞ்சான்? செத்து போயிட்டான். இன்னும் ஒத்த தம்பி இருக்கான், அவன் எங்க இருக்கான்? உடனே அவன் பார்த்தான், அவனை கூட்டு வந்தா தான் அவங்களை என்ன செய்வேன், விடுவேன். உடனே அவங்க ஐயா அம்மானு காலில் விழுந்து பார்க்காங்க. உடனே சொல்லுதான், சரி உங்களை ஒருத்தனை என்ன செய்வோம், பிடிச்சு வச்சிருவோம். நீங்க 9 பேர் போய் அந்த கடைசி தம்பி பென்யமீன் என்ன செய்யணும், கூட்டு தான் வரணும். இப்போ உங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அப்பாட்ட என்ன செய்தாங்க, சொல்லுதாங்க, இந்த மாதிரி அந்த ஆள்கிட்ட போனோம், அந்த ஆள் இந்த கடைசி தம்பி வந்தா தான் அடுத்து சாப்பாடு தருவேன், அங்க இருக்கிற சிமியோன்னு என்ன செய்வேன், விடுவேன்னு சொல்லிட்டாரு. உடனே யாக்கோபு சொல்றாரு, உங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்கான்னு ஏன் சொன்னீங்க? ஏற்கனவே யோசேப்பு ஒழிச்சிட்டான், அதே வருத்தத்தில் இருக்கேன். இந்த பென்யமீனும் இல்லாம போயிட்டோம்னா என் ஆத்மாவை பாதாளத்துல சஞ்சலத்தோடு என்ன செய்யும், இறங்கும். உடனே யூதா சொல்றாரு, பென்யமீனை திரும்ப கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு, நான் பென்யமீனை கொண்டு வர்றேன்னா அந்த பழி எப்பவுமே ஏன் மேல இருக்கும்னு சொல்லி இப்ப இந்த 9 பேரும் 10ஆவதா பென்யமீன் என்ன செய்யறாங்க, கூட்டிக்கிட்டு எழுத்துக்கு போறாங்க. அங்க போனவொடனே அங்க சின்ன சமாச்சாரம் நடக்கு, அது சொல்ல நேரம் இல்ல. இப்ப பென்யமீனை சிறைச்சாலையில அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் என்ன செய்யுது, ஏற்படுது. உடனே யோசேப்பு சொல்றாரு, நீங்க மற்றவங்களை என்ன செய்யலாம், வீட்டுக்கு போகலாம், இவனை தூக்கி என்ன செய்ய போறோம், ஜெயில் அடைக்க போறோம். அந்த அசலாத வாசி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படி என் மனசுல ஒரு படமாய் ஓடும். யூதா யோசேப்பு பக்கத்துல வரான். யோசேப்பு பக்கத்துல வந்து சொல்றான், என் ஆண்டவனே, எனக்கு வயசான ஒரு அப்பா உண்டுன்னு, அவருக்கு இளமையா ஒரு மகன் உண்டும் நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, அந்த இளைஞனை எங்க அப்பாவை விட்டு அந்த கடைசி மகனை பிரிச்சோம்னா எங்க அப்பா என்ன செஞ்சிருவாரு, செத்து போயிருவாரு. இப்பவும் நான் தான் இவனை என் பேரை சொல்லி என்ன செஞ்சிருக்கேன், கூட்டு வந்திருக்கேன். அதனால அவனுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கோங்க, என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க அடிமையா வச்சுக்கோங்க. என் கடைசி தம்பி பென்யமீன் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. பென்யமீன் வரலன்னு தெரிஞ்சா எங்க அப்பா உடனே என்ன செஞ்சிருவாரு. அப்ப பாருங்க, யூதா தன்னை தியாகம் பண்ண முன் வரான். ஏன்? அப்பா மேல உள்ள அன்பு. பாருங்க, ஒரு மனிதன் மேல் அல்லது ஒரு நபர் மேல் நமக்கு அதிகப்படியான அன்பு இருக்குமானா நம்மளை அறியாமலே நாம் எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமாகும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமாகும். எதையும், உயிரை கூட தியாகம் பண்ண ஆயத்தமாகும். எப்பனா அவர் மேல் அதிக அன்பு இருக்கும் பொழுது. இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, எதை தியாகம் பண்ணினோம், எதை தியாகம் பண்ணினோம், எதை தியாகம் பண்ணினோம்? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கொஞ்சம் நேரத்தை தியாகம் பண்ண முடியுதா? தேவனுக்காய் ஊழியம் செய்ய கொஞ்சம் நேரத்தை தியாகம் பண்ண முடியுதா? ஒரு வாரம் முழுவதும் நமக்காய் ஓடுகிறோமே, வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருக்காய் தியாகம் பண்ண முடியுதா? ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க அவரை ஏமாத்தி அவருடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு அவர் சின்ன பிள்ளை இல்ல. சின்ன பிள்ளை தான் இருந்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், இந்த அப்பா பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லி எங்கேயாச்சும் என்ன செய்யலாம், போகலாம். ஆண்டவரெல்லாம் நீங்க அப்படி ஒட்டு ரொம்ப லேசால நினைக்க வேண்டாம். வரலையில சொல்லாம ஒரு அளவுக்கு தான். நானும் ஆண்டவராக இருந்தால் எப்பவுமே உங்களை முடிச்சு விட்டுருப்பேன். அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளை என்ன செய்யறாரு, வச்சு பார்க்கிறாரு. பாருங்க, ஆண்டவருக்காக நாம் என்ன தியாகம் செய்தோம். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்ச நேரம் ஊழியம் பண்ண நம்மளால தியாகம் பண்ண முடியலையே. ஆண்டவருக்காய் சுவிசேஷம் அறிவிக்க நம்மளால தியாகம் பண்ண முடியலையே. நம்முடைய சுயத்தை நம்மளால தியாகம் பண்ண முடியலையே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-26 வரைக்கும் வாசிக்கிறோம் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஏன்? ஆண்டவர் மேலையும் இஸ்ரேல் ஜனங்கள் மேல வச்ச அன்புனால அவன் பார்வோன் அரண்மனையில சௌகரியமா என்ன செஞ்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் தேர்ந்தெடுக்காமல் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பாட அனுபவிப்பதை தேர்ந்து கொண்டான். இன்னைக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன தியாகம் செஞ்சோம் பாருங்க. ஒரு வயதான ஒரு பெண் காணிக்கை செலுத்த வரா. அவர் 2 காசு காணிக்கை என்ன செய்யறான், செலுத்துறா. எத்தனை பேர் கவனிக்கீங்க? கவனிக்கிறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லாமா? கவனிச்சிங்கன்னா 3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். எத்தனை நிமிஷத்துல? 3 நிமிஷத்துல. என்ன சொல்லிட்டு இருந்தேன், 2 காசு அவ காணிக்கை கொடுக்குறான். உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அங்க நிறைய பேர் நிறைய பணம்லாம் காணிக்கை கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாரையும் விட இவாதான் அதிகம் கொடுத்தா அப்படிங்கிறார். ஏன்னா அவள் தன் ஜீவனத்துக்கு உண்டானது என்ன செஞ்சாலாம். அப்பனா தன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் தியாகமாய் கொடுத்தா. இன்னைக்கு நம்ம காணிக்கை கொடுத்தாலும் எப்படி கொடுக்குறோம், நம்மளால நமக்கு அந்த நாள் எந்த பாதிப்பும் கொஞ்சத்தை கொடுத்துட்டு மன திருப்தியில அப்படி என்ன செய்தோம். அதனால நீங்க காணிக்க கொடுங்கன்னா நான் என்ன செய்யல,
சொல்லல. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். யாரு காணிக்க கொடுத்தாலும் யாரு காணிக்க கொடுக்கலானாலும் ஊழியர் என்ன செய்யும்? நடக்கும். ஊழியர் போஷிக்கப்படுவார். நீங்க காணிக்க கொடுத்தா அதுல பங்காளி ஆகுறீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம எப்படி காணிக்க கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு அந்த நாள் எந்த கஷ்டமும் அங்க இருக்கிற பணக்காரங்கள் அப்படிதான் காணிக்க கொடுத்தாங்க. கொஞ்சத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்? ஒதுக்கிறோம். நம்மளால பாருங்க, தியாகம்னு என்ன தெரியுமா? அதை செஞ்சதுனால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்ப நான் 10,000 ரூபாய் வச்சிருக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கறது தியாகம் இல்ல. இப்ப நான் 5000 ரூபாய் கொடுத்துட்டேன், இப்ப என்கிட்ட 5000 ரூபாய் தான் இது தியாகம். ஏன்னா என் கை இப்ப என்ன செய்யுது? பிடிக்குன்னா எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுது. ஏன்னா என் திராணிக்கும் மிஞ்சி நான் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தியாகம். இன்னைக்கு காணிக்கையானாலும் எதுவானாலும் நம்ம தியாகமாய் ஆண்டவருக்கு சில காரியங்களை செய்ய முன் வர்றோமா? உபாசிக்கிறோமா? செபிக்கிறோமா? தேவனுக்கு கொடுக்கிறோமா? தேவனுக்காய் வேலை செய்கிறோமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட சுவிசேஷ பணியிலே நம்முடைய கரங்கள் கோர்க்கப்பட்டிருக்கா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்து போறீங்களா? நீங்க பரலோகம் வர மாட்டீங்க. நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவேன். உங்களெல்லாம் பரலோகத்துக்கு உங்களெல்லாம் விடக்கூடாதுன்னு நான் சண்டை போடுவேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்துட்டு போற நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால யாரையும் தனிப்பட்டதமா சொல்ல, உங்களெல்லாம் பரலோகத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு நானு சண்டை போடுவேன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உங்களால என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுதலே உங்களால என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு உங்களால என்ன பிரயோஜனம்? ஞாயிற்றுக்கிழமை ஏன் சர்ச்சுக்கு வரோம்னா நமக்காக தான் வரோம். ஏன் ஜெபிக்கிறோம்? நமக்காக தான் ஜெபிக்கிறோம். நம்மளால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. பூமிக்கு பாரமா தான் என்ன செய்யறோம் இருக்கிற. அவரிடத்துல ஏதாச்சும் கிடைக்குமா நான் நினைக்கிற மொழிய. நம்மளால அவருக்கு என்ன ஆகி போச்சு? ஒண்ணுமே நடக்கல. நம்மளை கொண்டு அவருக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. அப்புறம் நம்மள இந்த பூமியில வச்சு எதுக்கு? அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்ம ரட்சித்திருக்க, நாம அவருக்காக கொஞ்சம் நேரத்தை கூட தியாகம் பண்ணாம இருக்கலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்ணீங்க? எதுவுமே பண்ணலையே. இப்படி இருக்கலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி இருக்கலாமா? இந்த வருஷத்துல அவருக்காக சொல்லுங்க, இந்த வருஷத்துல அவருக்காக எதையாச்சும் நீங்க செஞ்சிருக்கணும். இல்லைன்னா உங்களை பரலோகத்துக்குள்ள நான் விட மாட்டேன். அலையிலியா சொல்லலாமா? அவருக்காக நம்ம ஏதாவது செஞ்சிருக்கணும். ஓ, ரொம்ப நல்ல மனுஷையா, ஆண்டவருக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு நம்மளை குறித்து என்ன செய்யணும்? அதுதான் சாட்சி. ஒரு அலையிலியா சொல்லாமா? அப்ப தேவனிடத்துல உண்மையாய் அன்பு கூறுகிறவன் அவருக்கு கீழ்ப்படிவான். அவர் என்ன சொன்னாலும் கேட்பான். தேவனிடத்துல உண்மையாய் அன்பு கூறுகிறவன் அவருக்காக தியாகம் செய்வான். எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வான். அது உறவா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், எதையும் தியாகம் செய்வான். கடைசியாக ஒரு காரியத்தை நான் 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். தேவனிடத்துல உண்மையாய் அன்பு கூறுகிறவன் அவருடைய சமூகத்தை விரும்புவான். எப்ப ஜெபிக்கலாங்கிற ஒரு ஆசை எப்போ ஒரு மனுஷனுக்கு வரும்னா, ஆண்டவர் மேல அவன் அதிக அன்பா இருக்கும் பொழுது. தாவீது செய்யாத உச்சக்கட்ட பாவங்கள் இல்லை. தாவீது விபச்சாரம் பண்ணினார், தாவீது கொலை செய்தார், தாவீது சூழ்ச்சி பண்ணினார். தாவீது சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா? படுத்த படுக்கையா இருக்கும்போது என்ன பண்ணார் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுங்க, முடிச்சிருவோம். மகன் சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரு, சிலர் பேரெல்லாம் சொல்லி இவங்களை என்ன செஞ்சிடாத, சும்மா விட்டுறாதன்னு சொல்றாரு. படுத்த படுக்கையில கிடக்கும்போது யாராச்சும் வாசிச்சிருக்கீங்களா? இல்ல ஏன் பைபிள்ல மட்டும்தான் இருக்கா? அவங்க சமாதானத்தோடு கூட செத்துறக்கூடாதுங்காரு. யார் சொல்லுதா? கோபப்படுத்தீங்க யாரோ? நீங்க தானா? கோபம் இல்ல, ஆமா அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. தாவீது சாக போற படுக்கையில கிடக்கும் பொழுது மகன் சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரு, சில பேர்லாம் சொல்லி இவங்களெல்லாம் நீ சமாதானத்தோட கூட என்ன செய்ய விட்டுறக்கூடாது, அவங்களெல்லாம் நீ சும்மா விட்டுறாத. அதே மாதிரி சாலமோனு அப்பா சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் கொலை செய்தான். அப்ப தாவீது செய்யாத பாவமே இல்ல. தாவீது கொலை செய்தான், விபச்சாரம் செய்தான், சூழ்ச்சி பண்ணினான், பிறனுடைய மனைவி எடுத்துக்கொண்டான். தாவீது உரியா மனைவியை எடுத்துக்கொண்டான். இன்னொருத்த மனைவி யாரு? நாபால் மனைவி. நாபால் எப்படா சாவாம்னு நாபால் செத்த பிறகு நாபால் மனைவியை எடுத்துக்கொண்டான். அப்படின்னா தாவீது செய்யாத பாவம் இல்லை. ஆனா தாவீது ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் அப்படின்னா தாவீது தேவனுடைய சமூகத்தை விரும்பினான். தேவனுடைய சமூகத்தை விரும்பினான். அப்படிப்பட்ட அளவற்ற அன்பு 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள். ஆண்டவர் நம்மகிட்ட வந்து கேட்கிறாரு, நீ இன்னும் 1000 நாள் இந்த பூமியில இருக்கியா, இல்ல ஒரு நாள் என் சமூகத்துல இருக்கியான்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, 1000 நாளுக்கு பிறகு நான் உங்க சமூகத்துல என்ன செய்ய போறேன்? இருக்க போறேன். அதனால 1000 நாள் இந்த பூமியில இருந்துட்டு அதுக்கு பிறகு உங்க சமூகத்துக்கு ஒரே அடியா. ஆனா தாவீது சொல்றாரு பாருங்க, 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, தேவன் மேல உள்ள அளவற்ற அன்பு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட அன்பு என்ன செய்யணும்? நம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு தாவீது சொல்றார். எப்படி? தேவன் மேல உள்ள அளவற்ற அன்பு. பாருங்க, உங்களுடைய அன்பு தேவன் மேல அதிகமாக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாம கொட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, ஆசீர்வாதம் மலை மாதிரி பெய்யணுமா, ஆசீர்வாதத்தை சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்கணுமா, நீங்க தான் முடிவு எடுக்கணும். பாருங்க, தேவனிடத்திலே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க அன்பு உண்மையானதா இருக்கா? இனிமே உங்க அன்பு உண்மையானதா இருக்கணும். உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா என்ன சொன்னாலும் கீழ்ப்படுவீங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அவருக்காக எதையும் தியாகம் பண்ணுவீங்க. உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அவர் சமூகத்தை விரும்புவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நான் சொன்னேன், நைட்டு ஜெபம் யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? டெய்லியில் மாசத்துல ஒரு நாள் இரவு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மாசத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 5-6 பேர் தான் என்ன செஞ்சீங்க, ஏன் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபேமிலியாக என்ன செய்யலாம், குடும்பமாக ஜெபம் பண்ணலாம். நைட்டு மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தேதி கொடுத்துருவோம். மாசத்துல ஒரு நாள் நீங்க தனியாக தான் ஜெபிக்கணும்னு இல்லை, நீங்க கணவன் மனைவியா சேர்ந்து ஜெபிக்கலாம், பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அது உங்களுக்கே பிரயோஜனமாய், முதலாவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, அதுக்கடுத்தா மற்றது. அதுக்கே நம்மளால தூக்கத்தை தியாகம் பண்ண முடியல. நம்ம ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறோம்னு போய் சொல்லாதீங்க. ஆண்டவரிடத்திலே அன்பு உண்மையாய் அன்பு கூற முயற்சி பண்ணுங்க. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நிறைய நன்மைகளை தர வல்லவராய் இருக்கிறார். அதனால உண்மையாயிருப்போம், உண்மையாய் அன்பு கூறுவோம். தேவனோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்.